ஓமலூர் அருகே ரயில்வே பாலத்தின் அடியில் தேங்கிய மழைநீரில் கார் மூழ்கி முதிய தம்பதி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த செம்மண்டாம்பட்டி பகுதி அருகே இருக்கக்கூடிய ரயில்வே பாலத்தின் கீழ் நேற்று பெய்த மழையின் காரணமாக தண்ணீர் அதிக அளவில் தேங்கி இருந்தது. இந்த தண்ணீர் தேங்கி இருக்க சூழல்ல நேற்று இரவு அந்த பகுதியாக வந்த வெங்கடாச்சலம் 75 வயது, அவருடைய மனைவி ராதா 70, இவங்க 2 பேரும் கார்ல வந்ததாக தெரியுது. நேற்று அந்த மழை நீர்ல பாத்தீங்கன்னா அவங்க சிக்கி இருக்காங்க. ஆனால் நேற்று இரவு முழுவதும் அதுல இருந்து அவங்க தப்பிக்க முடியாம அந்த மழை நீர்லயே சிக்கி உயிரிழந்திருக்காங்க. இன்று காலை அந்த கார் சிக்கி இருக்கிறத பார்த்து அருகில் இருக்கவர் காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அந்த வாகனத்தை உடனடியாக மீட்க முடியாமல் அருகில் இருக்கக்கூடிய தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்த பிறகு சம்பவத்துக்கு வந்த தீயணைப்பு துறையினர் அந்த காரை மீட்க போதுதான் அந்த கார்ல 2 பேர் உயிரிழந்திருப்பது தெரிய வந்தது. உயிரிழந்த 2 பேரும் முதியோர் என்பதும் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கி பக்கவாட்டு சிவர் விழுந்து உயிரிழந்த சூழல்ல ரயில்வே பாலத்தின் கீழ் தேங்கி இந்த தண்ணீர்ல காரோடு சிக்கி 2 மூதாட்டி உயிரிழந்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.